யாரும் பார்த்தது இல்லைல்ல. ஏன் டவுட் நான் கேட்டுக்கிறப்பா. லாக் கழட்டினாங்களே, நீ லாக் பிரச்சனையாக கழட்டி வச்சிங்கல்ல. இந்த வாசல் பயங்கரமாக தொலைங்க மட்டும் பத்திரமா பார்த்து அந்த சாப்பிட்டு வந்து கட்டிட்டாங்க. கிளச் பிரேக் கூட மாட்ட தெரிஞ்சால் போதும், அவ்வளோ வேலை செய்வாங்க. கிளச் பிரேக் மாட்ட தெரிஞ்சுட்டு இன்ஜின் மாட்ட இன்னொருத்தருக்கு மட்டும் மாட்டிக்கலாம். கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு செய்ய அப்படி செஞ்சுக்கலாம்ல. கிளச்சு வரும். இப்போ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஓனரும் ஒழுக்கமாக இருக்கணும். நம்ம போய் சேர்ற கிடைக்கணும் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அங்கேருந்து நம்ம நின்னோம்னாலும் இந்த கடையில் வேலை செஞ்சாங்கன்னா நம்மளை நம்பி வண்டி விடுற மாதிரியும் இருக்கணும். ஓனரு ஆள் வேணும்னு நினச்ச ஒரு மாதிரி, ஆள் வேண்டாம்னு நினச்ச ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். தீபாவளி டைம் பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்குன்னு கண்டபடி திட்டுவாங்க. ஆமாம், நின்றுட்டானா நம்மளுக்கு அந்த போனஸ் கொடுக்குற வேலை மிச்சம் சொன்ன மாதிரி. நீ வேணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை தப்பு செஞ்சாலும் சரி கூட பார்த்துக்கலாமா. அதே நீ ஆள் வேண்டான்னா அந்த தப்பை பெருசாக்கி நீ வேலை சும்மா சும்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. அங்கே சுத்தம் போடலாம் கண்டிக்கவே கூடாது. தெரியாமல் தான் நின்று இருக்க பிடிச்சிருக்கு. தேவைக்குன்ற போது நம்ம கண்டிக்கவே கூடாது. நம்ம தேவை முடிஞ்சா நீ போடான்ட்டு போயிட வேண்டியதான். அவ்வளோதான். ஆயிருந்தா நம்ம ஓனர் ஆச்சு சொல்லக்கூடாது. பள்ளி தைக்க போட்டு நிரண்டிக்கிட்டு இருந்தேன் 10 நிமிஷம் மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் பண்ணி தான் சேர்க்குறது அந்த ஸ்ப்ரிங் போட்டு வர டைட். இப்போ இந்த ஒயர் போடுற வேலையில் டைமிங் மிச்சம். இதெல்லாம் கொடுத்துட்டியா? ஏன்டா ஒன்றே போட்டுட்டாங்க அப்படியே மேடம்? 3 பேர் 2 பேர் 2 பேர் கம்பல்சரி இருக்கிறது ஏர் கன்னு. இந்த இந்தியாவில் படிச்சிருந்தீங்க அப்படியே இண்டிகோ அது அதுதான் பேட்டரி கன். 2 பேட்டரி வந்துடும். நியூமேட்டிக்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்ன மாற்றினீங்க? எதுவுமே மாட்டல. ஒரு பட்டன் போடாமல் தான் போட்டாங்க. ஆமாம் ஆமாம். நேற்று வந்துருக்கும். மேகநாதன் செகண்ட் தேர்ட்ல முடிஞ்சா சார்? இப்படி மாட்டலாம் இப்படி மாட்டலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்ல முடிஞ்சா இப்போ உழுவாது. ரன்னிங்கில் உழுவுற மாதிரி ஃப்ரீயாக எல்லா வேலையும் சுற்றும் போது உழுவுறது அது கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து சுத்தாமல் இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த அடியில் இருக்கும்போது முடிச்சு வேண்டியில்லை. அந்த கன்று இருந்தால் வேண்டியது பேட்டரி கன் தான் வேண்டியது. அது அப்படியே அந்த பல்லெல்லாம் தேவையில்லை, யூஸ் பண்ணணும்னு பார்ப்போம். கஸ்டமர் வந்து பக்கத்தில் நிறுத்திட்டு நான் வெளியில் வந்துருக்குறேன், ஒரு 10 நிமிஷம் மாடி கிளம்பணும் அப்படின்னாலும் அந்த கண்ணெல்லாம் இருந்தால் டக்கு டக்குன்னு மாட்டலாம். ஆன்லைன்லேயே ஆஃபரில் இருக்கும்போது நீங்கள் கிரெடிட் கார்டு இது வச்சுருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஆஃபர் தரும். 1900 இருக்கா? இன்னைக்கு சொல்லும் விஷயம் கிரெடிட் கார்டும் உண்டு. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் வாங்கிக்கலாம். 2 மாதம் சேர்த்தியானாலும் இந்த கிரெடிட் கார்டில் வாங்குறது அது சம்பாதிச்சு வாங்கிக்கலாம். வட்டிக்கு வாங்குவாங்க இந்த தொழில். ஆல்சோ வேலை செய்யலாம். எங்கே கொடுக்குறது கொடுத்த உடனே வாங்குறது ஆள் கிடையாது.
சொல்லுவேன். ஏன்னா 500 சம்பளம், மாதம் 15,000 5,000 செலவு, 10,000 5 மாதம் சேமிச்சா 50,000. இருக்கிறத விட்டு பரகாசு விட்டு எல்லாம் போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ சென்ட்ரல் கேஸ்லாம் கரெக்டாக தான் மாட்டிருக்கேன். ஆனால் இந்த கப்பு ஆர்எஸ் ஆல்ட்ரு பண்ண முடியாது. நல்லா பெருசா வச்சுக்கலாம். கம்பெனிக்கார கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருவான். டச் பிளேட் அப்புறம் அடிக்கடி மாற்றணும். டீக்கு வேற போறீங்களா புரியா? எல்லாம் ஆர்வமும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால டீம் முக்கியமே இல்லை. நான் வேலை செய்ய பார்க்கணுமா? இல்லைண்ணா இது அப்படியே மறந்துருக்கு. இப்போ இன்னொரு டைம் பார்க்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கு எப்படி மாட்டுறதுன்னு. அவங்க நாள் கணக்கு பண்ணாங்களா? நாள் கணக்கில்ண்ணா பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. அதனால தான் மாற்ற மாட்டாங்க. ஆயில் ஸ்பூனுங்க வண்டியிலேயே எவ்வளோ தூரம் ஆயில் குறைஞ்சி பிளேட்டுக்கு மாற்றி இந்த ஆயில் மாற்றாம ஓட்டினாலும் கிளச் பிளேட் வந்து போகக்கூடாது அப்படிங்கிறனால இந்த ஆயில் ஸ்பூன் இதில் ஆயில் இது தேங்கி பிளேட்டுக்காவது ஆயில் இருக்கும். இது எது கொடுத்துருக்கான்னு இதுலேயும் அதே மாதிரி ஆயில் எவ்வளோ குறைஞ்சாலும் இதில் கொஞ்சம் ஆயில் இருக்கும். ஆயில் போகாது என்ன பிளேட்டு ஆயில் போகல. இது இருக்கிற ஆயில் லைட்டாக நனைஞ்சிடும். அப்படி தானே போட்டுருவோம். என்னடா திருப்பி விட்றதுனால இன்னும் 2-3 இன்ஜின் பழைய கடையில் வாங்கிட்டு வந்துடலாம். இருக்குங்க, அதை கேட்கணும். இங்கேயே இருக்கு. பார்த்தீங்களா அந்த கழிவுகள் பஞ்சிக்கிறா மண்ணல் என்ன கழுவுனாலும் மண் விட்டு இப்போ இன்ஜின் மாட்டினா ஃபஸ்ட் சர்வீஸ் இதை கழட்டிக்காக தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே எல்லாமே கழட்டி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி மாட்டினாலும் சுத்தமாக அந்த இது இருக்கும். புது வண்டியாக இருந்தால் ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணி சீக்கிரம் மாட்ட சொல்லுவாங்க. இத்தனை கிராம் ட்ரிப் பண்ணால் அது பிசுறுலாம் இருக்கும் வந்துருக்கு. அப்படியே வந்தாலும் இதில் நிற்கும். நம்ம ஆக்சுவலி பேர் சிக்னல் தாண்டதுமே லெஃப்ட் சைட்லேங்க பாலாஜி ஒர்க் ஷாப்னு ஒன்று இருக்குது. ஒர்க் ஷாப்னா அதுதான் ஒர்க் ஷாப்னு சொல்லணும். அந்த பொருள் எடுத்தாருன்னா அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போவார். எடுத்து எல்லாத்தையும் முன்னாடி போட்டுக்க மாட்டார். ஒரு அதாவது ஸ்டாண்டுங்கிறதோட அது டூல்ஸ் பாக்ஸ் மாதிரியே ஹைட்டில் இருக்கிற ஒவ்வொன்று இழுத்து உள்ள ஒன்று வரும். அது வச்சுருக்கிறாரு. அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாருங்க. ஆள் இல்லை, ஆளே போடலை. இதெல்லாம் தொந்தரவு தலைவலி பிடிச்சிக்கு இவங்கக்கிட்ட வேலை சொல்லி வேலை வாங்குறதுக்கு அது நாமளே செஞ்சிடலான்ட்டு மெயின் காரணம் தான். எல்லா ஃபைனான்ஸ்காரங்க வண்டி அந்த தான் விடுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் பொட்டி மாட்டினா வண்டியாக தான் இருக்குது. லோட்டஸ் பாக்ஸ் எல்லா வண்டியும் பொட்டி மாட்டினா என்ன பண்ணுவாருன்னா தமிழ்நாடு வண்டி மேலே ஏற்றிட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எடுத்தாருன்னா அந்த பொருளை எடுத்து டைட் பண்ணிட்டாருன்னா திருப்பி அந்த பொருள் அதே இடத்துல ஈரோட்டில் ரவி ஓனர் பேருங்க. வண்டி பேர் சொல்லிட்டீங்கன்னா அது ஃபிட்டிங் அப்படியே ரெடியாக இருக்கும். போனால் 1/2 மணி நேரத்தில் மாட்டிட்டு வந்துடலாம். இங்கே பல பஸ் வெளியில் வர இடத்துல தானே பஸ் உள்ளே போகிற வழியிலே ரவின்னு சொல்லிட்டுங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு கிடையாது. எல்லா வீட்டிலையும் பார்த்தா அந்த லோட்டஸ் பாக்ஸ் சென்டர் 93 641 ஆரம்பிக்கும் நம்பர். ஈரோடு லோட்டஸ் பாக்ஸ்
அவர் புள்ள கல்யாணத்துக்கு 2 நாள் மட்டும் லீவ் விட்டாரு. கடை வச்சதும் சரித்திருக்காரு. அந்த மாதிரி கல்யாணத்துக்கே 2 நாள் தான் leave. புள்ள கல்யாணத்துக்கு 2 நாள் மட்டும் கடை லீவு. இது வரைக்கும் அந்த கடை லீவ் ஒரு சரித்திரமே இல்லைட்டாங்க. சுத்துக்கெல்லாம் சேர்த்துருப்பாரா? சுத்துக்கெல்லாம் சேர்த்துட்டாரா? புரியல. சுத்துக்கெல்லாம் சேர்த்துட்டாரா? ஏன்டா தம்பி சொத்துலயே காசு பணம் சேர்த்ததே பிளான்ல தான் இருக்கிறேன். செட்டில் ஆகுறதே கடை எப்படி போன இல்லை பிளான்ல பேர் எடுத்து நல்லா கடை இருக்குன்றதுலாம் இல்லை. இன்னும் காசு எப்படி இல்லை அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குமே அந்த பாக்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. கார்பரேட் லீக் ஆச்சுன்னா அது கழட்டணும். கப்லே லூஸாக இருக்குது. கப்பு சரியாக அடிக்க ஓரிங் வேற மாத்திட்டு அதே மாதிரி லீக் ஆச்சு கரெக்டாக போச்சு. இப்போ 2-3 வாட்டி காட்டி போட்டாங்களே அடி பேஸ்ட் இருக்கானா அதெல்லாம் வாங்கிக்கலாம். பேஸ்ட் வச்சு முன்னாடி அதுக்கு முன்னாடி காட்டுறது இல்லை இல்லை அது பேஸ்ட் கழட்டிக்கலாம். நான் 619 ஒரு பேஸ்ட் உனக்கு வேண்டாம் அது ஓரிங் போடணும். 666 தான் போடணும் ஓரிங்க்கு. பேக்கிங்க்கு இந்த மாதிரி